அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு காலையில் யூஎஸ்ல இருந்து நண்பர் ஒருத்தர் அவர் சேனலுக்காக ஆன்லைன் இன்டர்வியூ ஒன்று ரெக்கார்ட் பண்ணாரு. அதுல நண்பர் கேட்ட கேள்வி, சார் நீங்க சில மாசங்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில குழப்பம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்க அதை பெருசா நம்பல. ஏன்னா ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அவரை போய் சந்திக்கிறார், எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் அதனுடைய ப்ரொபோர்ஷன் தெரியுது. ஒரு பக்கம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ரைட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏதோ பேசினாரு, அவர் இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவர் கட்சியை விட்டே போயிட்டாரு, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது வன்னியரசு அவர்கள் 25 சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதே வன்னியரசு அவர்கள் தான் இன்னொரு பேட்டியில 2026 அவர்களை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவர் ஆட்சியையும் திமுகவையும் கடுமையாக எதிர்த்து பேசி கொண்டு வருகின்றார். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சைலண்டா இருந்த டோலர்கள் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். என்ன ஆகுது கூட்டணி, எதை நோக்கி போகின்றது, ஒருவேளை இந்த தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி வந்திருக்கின்றது, அதனால இந்த மாதிரி மாற்றங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் ஆரம்பிக்காம இருந்திருந்தாலும் அவர் அரசியலுக்கு வராமலேயே இருந்திருந்தால் கூட இந்த கூட்டணியில் குழப்பங்கள் நிச்சயமாக வந்திருக்கும். இதைத்தான் நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம். 40க்கு 40 ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா 26 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும், ஏகப்பட்ட டிமாண்ட் வரும் கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து. அதையெல்லாம் திமுகவால சமாளிக்க முடியாது அப்படின்னு நாம பல தடவை சொல்லி இருந்தோம். சோ இங்க தாவேகா வந்ததுனால கூட்டணி குழப்பம் கிடையாது. கூட்டணி குழப்பங்கள் அது ஆல்ரெடி வரத்தான் செய்யும், அதுதான் நம்ம பார்க்கிறோம். என்ன இப்ப தாவேகா இருக்கிறதுனால இது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு கூட்டணி கட்சிகளுக்கு. இது நாள் வரைக்கும் தாவேகா இல்லாத பட்சத்துல விசிகா இல்ல கம்யூனிஸ்ட் இவங்க இல்ல காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் திமுக இல்லைன்னா அதிமுக இப்படித்தான். நடுவில் அந்த மக்கள் நல கூட்டணி வந்தது, அதை விட்டு தள்ளுங்க. பாஜக பக்கம் இந்த கட்சிகள் யாரும் போறது கிடையாது. சோ ரெண்டு பக்கமும் போது சீட்டு மட்டும்தான் கேட்க முடியும். இப்ப தாவேகா அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்திருக்கின்றது. அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருவேளை கூட்டணியை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாலோ இப்ப இந்த ஆஃபர் கண்ணு முன்னாடி நிற்குது. பாத்தீங்களா, அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்றாங்க, நீங்க என்ன சீட்டே கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்களே இப்படின்னு கேட்கலாம். சோ கூட்டணி கட்சிகளை இது கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இருக்கின்றது. இனிமே கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு கருத்தை நோக்கி தமிழக அரசியல் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு விதத்துல அது நிஜமாகத்தான் நடக்க போகின்றது. எப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல விசிகா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது தனி ட்ராக்ல போயிட்டு இருக்குதுங்க. நேற்றுக்கு சேனல் 5 இன்டர்வியூல அதை பத்தி நம்ம விலாவாரியா பேசியிருக்கோம். இன்னொரு நாள் இன்னும் சில ஆஸ்பெக்டை பத்தி பேசலாம். அடுத்தது தமிழக வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் அவர்கள் இவருடைய எதிர்ப்பு அப்படின்றத நான் பெருசா எடுத்துக்கல. மதிமுக மாதிரி தான் நான் பாக்குறேன் இதையும். அதனால இப்ப அடுத்தது கம்யூனிஸ்ட், இதுதான் முக்கியமான விஷயம். இதுல எல்லாமே பாருங்க, இது மாதிரி இந்தியாவிலேயே இந்த ஆணவ கொலைகள் தமிழகத்துலதான் அதிகமாக நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஜாதிய கொடுமைகள் இதெல்லாமும் இங்க நிறைய நடைபெறுகின்றன. இந்த பெரியாரது கொள்கைகள் அது பேசும்போது அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கேளுங்க. விதவை திருமணத்தையும் சிறுமி குழந்தைகள் திருமணத்தையும் அறவே எதிர்த்து பெண்ணடிமைத்தனத்துக்கு முடிவு கட்டுகிற அப்படிப்பட்ட கொள்கைகளை தூக்கி பிடித்தவர். உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் தெரியுதுல்ல, சரி ரைட் விடுங்க. அதெல்லாம் டங் ஆஃப் த ஸ்லிப், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. இப்போ அதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு, அதுக்கப்புறம் இந்த தீண்டாமை, ஜாதிய கொடுமைகள் ஒழிப்பு, எல்லாரும் சமம், ஜாதிய ஒழிப்பு, இதெல்லாம் பெரியாரது கொள்கைகள். அதை நாம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த மாதிரி ஜாதிய கொடுமைகள் நடக்கும் பொழுது அதை உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவது கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான். அதை எதிர்த்து பெரிய அளவுல கூட்டம் சேர்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு 10 பேரோ 20 பேரோ டோலர்கள் நின்று ஒரு போராட்டம் பண்ணுவது இப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவது இதுல கம்யூனிஸ்டுகள் பங்கு இருக்கே தவிர ஆல்ரெடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் உலகத்தின் கவனத்துக்கு வந்து விட்டது, இப்ப வேங்கை வயல் மாதிரி அப்படின்னு சொன்னா அப்ப இவங்க சைலண்டா போயிடுறாங்க. இதுதான் என்னுடைய ஒரே வருத்தமாக இருக்கின்றது. ரைட்டுங்க, சில இடங்கள்ல அதுவும் பல கிராமங்கள்ல இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கின்றன, அதை எடுத்து போராடுறீங்க, செய்தி வருகின்றது. ஆனா அத்தோட முடிஞ்சிருதா? அதுக்கு சொல்யூஷன் என்ன?
இதை வந்து கம்யூனிஸ்டுகள் கூட கவலைப்படுறது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்ப வேங்கை வயல் வந்து கம்யூனிஸ்டுகள் தலையீடு இல்லாமையே வந்து உலகத்தின் கவனத்துக்கே வந்து விட்டது. ஆனா இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சும்மா அந்த கவனத்துக்கு கொண்டு வருவதோடு உங்க வேலை முடிந்து விட்டதா? இதுதான் என்னுடைய வருத்தம். அதே சமயத்துல அவங்க பெருசா குறை சொல்லவும் முடியாது. மத்த கட்சிகள்லாம் அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக பிரதான கட்சிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? இப்ப புதுசா வந்துகிறார் தாவேகா. அவரை கேட்டா இல்ல இல்ல நாங்க வந்து 26ல தான் வந்து ஆட்சிக்கு வருவோம், அப்பதான் வந்து தேர்தலில் நிற்போம், அது வரைக்கும் கருத்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும்போது ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம் இல்லையா? ஆனா இதெல்லாம் செலக்டிவா தான் அது கூட அவங்க பேசுவாங்க போல இருக்கு. சரி ரைட்டு, ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க அரசியல்ல இறங்கட்டும், அப்புறம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பெரியாரது கொள்கைகளை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும், நம்ம சபதம் எடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவருடைய பேச்சுல பல பேர் அதை முழுசா கவனிக்கலையான்னு தெரியல. அதுதான் நான் வந்து ஆபரேட்டிவ் பார்ட்டா பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, இத்தனை வருடமா 50 வருடத்துக்கும் மேலாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து வருகின்றன. ஆனா பெரியாரது கொள்கைகள், அந்த ஜாதிய ஒழிப்பு, இதெல்லாம் இங்க என்ன ஆச்சு? ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித்து மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஜாதிய கொடுமைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன, ஆணவ கொலைகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன, இந்தியாவிலே இங்கதான் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. அந்த திராவிட கட்சிகள் அப்படின்றத அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. சரி, 50 வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகள் தான், இங்க 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க, நடுவில் கொஞ்ச நாள் கவர்னர் ஆட்சி போக. அப்ப திராவிட கட்சிகளை குறை சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்ன? இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப என்ன பாஜக பக்கம் போவாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்போ திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தும் அவங்களால இந்த ஜாதிய கொடுமைகளை ஒழிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா, திராவிட கட்சி இல்லாத ஏதோ ஒரு கட்சி இல்ல ஏதோ ஒரு அணி அவங்களுடைய ஐடியால இருக்கு அப்படின்றது தானே நமக்கு தெரியுது. அப்போ அது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா, அதிமுக அது திராவிட கட்சி, அதனால அதை விட்டுருங்க. தேமுதிக அது இப்ப கட்சியே இல்லை, அதையும் விட்டுருங்க. அப்போ தாவேகா ஒருவேளை டோலர் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை மைண்டில் வச்சுதான் திராவிட கட்சிகள் ஆட்சியில இதையெல்லாம் வந்து போக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறாரோ, இந்த வார்த்தை தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மணி அடிச்சதுங்க மண்டைக்குள்ள. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம், தாவேகா, விசிகா, டோலர்கள் இப்படிப்பட்ட ஒரு அணி தான் வந்து ஒரு பெரிய பாசிபிலிட்டியா எனக்கு தெரியுது அப்படின்னு. டோலர் பேசினதும் அப்படித்தான் எனக்கு தோணுது. ஆனா அதுக்காக வந்து உடனே கூட்டணியை விட்டு வெளில போயிடுவாங்களா, இல்ல வந்து 26 தேர்தலில் தாவேகா உடனே சேர்ந்து விடுவார்களா அணியில அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் ஆர் பார்கெனிங் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திமுகவுக்கு கூட்டணி கட்டாயம் தேவை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்ன மிஞ்சி போனா ஒரு சில எம்எல்ஏக்களை இழக்க போறோம், அவ்வளவுதானே. ஆட்சியில இருந்த ஸ்டேட்டையே இழந்துட்டு நாங்க சும்மா உட்காந்து நிக்கிறோம். எங்க வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இங்கெல்லாம் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்எல்ஏவுமே இல்லாம அங்க இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா? அப்படி இருக்குச்சே, இங்க ஒரு 4 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ நீங்க கொடுத்தீங்கன்னா, அது கொடுக்காம போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய லாஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஆனால் எங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா திமுகவுக்கு அந்த லாஸ் எப்படி இருக்கும்? அது உங்களால தாங்க முடியும்னா ரைட், இது பண்ணிக்காங்க. நாங்க வந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது இங்கெல்லாம், அதனால ஒரு 4 எம்எல்ஏ இல்லையா, ரைட்டு நாங்க சும்மா இருந்துட்டு போவோம். ஆனா நீங்க என்ன ஆவீங்க? இதுதான் வந்து கூட்டணி கட்சிகளுடைய பிரஷராக இருக்க போகின்றது. ஏற்கனவே வன்னியரசு அவர்கள் 25 சீட்டு அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சிருக்காருங்க. இதுல திருமாவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அது அவருடைய கருத்து அப்படின்ட்டாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்து, சொந்த கருத்து சொல்லிட்டு இருப்பாங்களா? அந்த கட்சி தலைமையுடைய கருத்து என்ன, கட்சியுடைய கருத்து என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒவ்வொரு நிர்வாகியும் அவங்க சொந்த கருத்தை சொல்றது அப்படின்றது
தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாலேயுமே வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம் இல்லையா? பாஜக மட்டும்தான் இப்படி நடக்கும். தலைவர் ஒரு கருத்து வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்கன்றத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி வேற எந்த கட்சியும் இருந்ததா எனக்கு தெரியலங்க. அதனாலதான் இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. எப்படி கட்சியில ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கருத்தை சொல்லிக்கின்னு அது சொந்த கருத்துன்னு சொல்றாங்க. இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து அந்த பிரஷர் பில்டப் பண்ற விஷயமா தான் நான் பாக்குறேன். 26 கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது நிச்சயமா விசிக 25 இடங்கள் அப்படின்றத கேட்க தான் போறாங்க. இன்னைக்கு வந்து வன்னி அரசு அவர்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு திருமாவர்கள் சொன்னாலும் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். சார் அப்போ வந்து இந்த மந்திரி பதவி அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா 25 சீட்டு விசிகாவுக்கு கொடுத்தாலே அப்ப அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? விசிகாவுக்கு 25 சீட்டு கொடுத்தா கம்யூனிஸ்டுகள் சும்மா இருப்பாங்களா? ஏதோ பார்லிமெண்ட்ல 2 கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் எங்க 2 பேருக்கும் சேர்ந்து இந்த சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கும் சேர்த்தாது 25 கொடுங்க அப்படின்றது அவங்களுடைய நிச்சயமான கோரிக்கையாக இருக்கும். இப்போ இவங்க 2 பேருக்கும் 25 கொடுத்தாச்சுன்னா அப்போ காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா? 50 சீட்டாவது மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம உலகநாயகன் சும்மா இருப்பாரா? எங்களுக்கு ஒரு 10வது வேணும் அப்படின்னு கேட்பாரு. இல்லைன்னா 10வது அப்படின்வார். ஐயோ பாருங்க, அவர் பேரை சொல்லும் போதே கவிதை நயமாக வருகின்றது. சரி இருந்துட்டு போட்டோம். அப்ப ஆளுக்கு வந்து பிரஷர் போடுவாங்க, எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு. மானிமா வெளில போறதுனாலயோ இல்ல கம்யூனிஸ்ட் வெளில போறதுனாலயோ எவ்வளவு ஓட்டுக்களை இழக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவங்களுக்கு என்ன சார் ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு. அது பெர்செப்ஷன், அதுதான் முக்கியம். இவ்வளோ வருஷமா அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணினே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கபால்னு கூட்டணியில இருந்து போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஆஹா இது வந்து ஜெயிக்கிற கட்சியில போலகுதே அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல ஒரு யோசனை வந்துருச்சு, முடிஞ்சது சோலி. ஏன்னா அந்த பெர்செப்ஷன் தான் முக்கியம். நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல பெரும்பாலானவர்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா ஓட்டு வேஸ்ட் ஆயிடும், இப்படித்தான் நினைக்கிறவங்க. இதுக்காகத்தான் ஏகப்பட்ட சர்வே, நாங்க தான் ஜெயிப்போன்றது, நாங்க 200 ஜெயிப்போம், 230 ஜெயிப்போம், 232 ஜெயிப்போம், இப்படி சொல்றதெல்லாம் இதுக்காகத்தான். அப்ப அந்த பெர்செப்ஷன் பேட்டில் எலக்டோரல் பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தோத்துடுற மாதிரி ஆயிரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அந்த நேரத்துல ஏற்கனவே இருக்க கட்சி வெளில போயிடக்கூடாது அப்படின்றதுல கூட்டணிகள் ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த செல்வாக்குக்கு மீறி சீட்டு கொடுக்கறது அப்படின்றதும் இந்த பெர்செப்ஷன் பேட்டில் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ 25 இந்த பக்கம் 25, காங்கிரஸுக்கு ஒரு 50, 100, அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கொடுத்தது போக திமுக ஒரு 130 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது அப்படின்னு சொன்னா எப்படி 130ல 130 ஜெயிச்சிருவாங்களா? இந்த மெஜாரிட்டி மார்க்குக்கு 1-2 சீட்டு குறைஞ்சாலுமே அப்ப அது கூட்டணி ஆட்சி தான். அப்ப நிச்சயமா டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். 130ல போட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திமுக குறைந்தபட்சம் ஒரு 180 தொகுதிகளாவது போட்டியிட வேண்டும். அப்பதான் ஒரு சாலிடா ஒரு மெஜாரிட்டி 120, 130 அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் இருக்க முடியும். ஆனா போட்டியிடுவதே 130 அப்படின்னு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா ரொம்பவே சிக்கல். ஏன்னா அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்க போகின்றது. என்னதான் நீங்க வந்து மகளிர் உரிமை திட்டம் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இப்படிலாம் சொன்னாலும் அண்ணன் திரும்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பாதுகாப்பு, இதை நான் லா அண்ட் ஆர்டர்னு தான் பாக்குறேன். அது சரியில்லை அப்படின்னா அது வேற. அந்த கஞ்சா போதை பழக்கம், ஆமா ஒரு மாநாடு வேற நடத்தினாங்கல்ல, மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பெரிய விஷயங்களா இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதை வந்து எஃபெக்டிவா யார் அறுவடை பண்ண போறாங்க அது இன்னொரு கேள்வி. அது ஓட்டு ஸ்பிளிட் ஆனா ரைட்டு, அது ஓகே இருந்துட்டு போட்டோம், இவங்க ஜெயிக்க போறாங்க. அப்படி இல்லாம ஒரே ஒரு அணி அவங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பெரும்பாலான அளவில் இழுக்கிறாங்கன்னு சொல்லும் போது திமுகவுக்கு சிக்கல் தான். இதுல நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நீங்க கேட்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய பிரஷர் அதனால வந்து திமுக மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் அதிக அளவுல சீட்டை கொடுத்துட்டு சரிங்க அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாச்சு இல்ல, நீங்களே வேலை பார்த்துக்காங்க அப்படின்னு ஒதுங்கியாச்சுன்னா அப்போ வந்து திமுக மட்டும் தானே ஜெயிக்க போகுது. மேபி விசிகாவுக்கு ஒன்று அதிகமான இடங்கள் கொடுத்துட்டு மற்ற கட்சிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுல வந்து சீட்டு கொடுக்குறோம், இல்ல பஞ்சாயத்து தேர்தலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக கணிசமான இடங்கள்ல ஒரு 180 அப்படி போட்டி போட்டுட்டு இந்த மற்ற கட்சிகளை அப்படியே கைட்டு விட்டுட்டாங்கன்னா, குறிப்பா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற கட்சி அந்த தொகுதியில வேலை செய்யாம ஒதுங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா மாதிரியும் ஆச்சு. அதே சமயத்துல அவங்க வந்து குடைச்சல் கொடுக்காத மாதிரி அவங்கள ஜெயிக்க விடாம பாத்துக்கின மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி டாக்டிஸ்
ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சீட்டை கொடுத்துட்டு எந்த கூட்டணியா இருந்தாலும் எந்த மாநிலமா இருந்தாலும் நீங்க சீட்டை கொடுத்துட்டு அந்த தொகுதியில எங்க கட்சிக்காரங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ அந்த சிறிய கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்களுக்கு தெரியாதா? என்னப்பா அவங்க யாரும் வரவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னு. அப்ப இமிடியேட்டா அந்த வேர்ட் வில் ஸ்ப்ரெட். இவங்க மத்த தொகுதிகளில் வேலை செய்ய மாட்டாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது சுத்தமா நடக்காம போயிடும். அப்போ 2 பேருக்குமே அது வந்து லாஸ் ஆகிடும். அதனால அந்த மாதிரி டாக்டிக்ஸ் வந்து என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் நான் சொல்றது. எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் முதல்ல தலைவர்கள் மத்தியில் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் அது டவுன் த லைன் கீழே வரைக்கும் போகணும். அப்போ இன்றைக்கு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் பொழுதே அப்போ நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இவர் வந்து தாவேகாவை தான் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. அதுவும் நடக்கலாம். அந்த பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு ஒரு 25 கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் இது யூஸ் ஆகலாம். கீப்பிங் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன். அண்ட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா வானா என்ன சொல்ல போறாரு அவரு? நாங்க உங்களுக்கு ஒரு 25, அவருக்கு ஒரு 25 எடுத்துக்காங்க. விசிகா வந்து 50 சீட்டு கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். தாராளமா எடுத்துக்காங்க அப்படின்னு. இப்போ போட்டியே 26 எலெக்ஷன் அப்படின்னா அந்த 2வது இடத்துக்கு யார் வர போறாங்க முதல்ல? இதுதாங்க. அதிமுக வந்து அப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்குது. அது வந்து எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம இருக்காங்க. அப்ப அந்த இடத்த நம்ம முதல்ல வந்து பிடிச்சிட்டோம் 2வது இடத்த அப்படின்னு சொன்னா அடுத்தது நாம தான். இந்த இடத்துல தான் பாஜகவும் இப்போ விஜயும் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பாஜக வந்து நோக்கம் சரியா இருந்தா மட்டும் போதாது. களத்துல இறங்கி வேலை செய்யணும். சமூக ஊடகத்துல மட்டும் வேலை பார்த்தா வேலைக்கு ஆகாது. அந்த அதர் ஹேண்ட் இந்த பக்கம் பாருங்க, தாவேகால வந்து அவருடைய ரசிகர் மன்றங்களா இருந்து இப்போ கட்சி அமைப்புகளா மாறின அமைப்புகள்லாம் நிறைய ஏதோ அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அதனால பெரிய இம்பாக்ட் வருமா? அதெல்லாம் வேற விஷயம். ஏதோ செய்யறாங்கல்ல. அப்போ பாஜக அந்த மாதிரி களத்துல இறங்கி விசைபிளா செய்ய வேண்டும். இந்த 1 வருஷம் ஆர் 1.5 வருஷம் இத அவங்க கடுமையா உழைச்சி அச்சீவ் பண்ணாங்கன்னா நிச்சயமா அது தட்டி தூக்குறதுன்னு சொல்லுவாங்களே சினிமால, அந்த மாதிரி பதவியை அடைவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஒட்டுகா ஏதாவது ஒரு அணி வாங்குறாங்க, அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தட் வாங்குறாங்கன்னு சொன்னா அவங்களால ஆட்சியையும் பிடிக்க முடியும் அப்படின்னு அதை நோக்கி உழைக்க வேண்டும். ஆனா இப்பவே சில பேர் வந்து பாருங்க 2026ல நாம தான் எதிர்கட்சியா வரப்போறாங்க. இது பாருங்க, யானை வேட்டைக்கு போயிட்டு எலியோட வரலாம். ஆனா போகும்போது எலியை பிடிக்க போறீங்கன்னா புழு கூட கிடைக்காது. அதனால உங்கள் நோக்கம் ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு இருக்கணும். அப்போதான் எதிர்கட்சியா வந்தா கூட ரைட்டு, இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவைன்னு. நோக்கமே எதிர்கட்சி அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ரியாலிட்டின்றது வேற, நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய போராட்டம் அப்படின்றது வேற. இதை வந்து புரிஞ்சுக்கணும். தாவேகா கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் மக்கள் ஆதரவுடன், நாங்க தான் ஆளுங்கட்சி அப்படின்னு தைரியமா பேசிட்டு வராங்க. அகைன் 35% ஓட்டு வாங்குறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நம்பிக்கை அதோட பேசிட்டு வராங்க. ஸோ இதையும் பாஜகவில் இருக்க ஒரு சிலர் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேல திமுக அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல. இதுதான் அவங்களுடைய ரியாக்ஷன் காண்பிக்கின்றது. திடீர்னு ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அதுல வந்து தவாக தலைவர் வேல்முருகன் அவர்கள், இது எங்க குடும்பங்க, இந்த திமுகவுக்காக எங்களுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிறாங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க வேணும்னா அதெல்லாம் கேட்டுப்போம், இதெல்லாம் நீங்க பிரச்சனைன்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு, வேல்முருகன் அவர்களை சமாதானப்படுத்தி விடலாம். அப்கோர்ஸ் அது எப்ப எடுத்த வீடியோன்னு எனக்கு தெரியல. அன்பில் மகேஷ் அவர்களோட இருந்தார் அந்த மீட்டிங்ல. மற்றபடி விசிகா கம்யூனிஸ்ட் இவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமா திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ரொம்பவே தப்பு. ஏராளமான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் இது ஒன்றும் தீர்க்க முடியாத சிக்கல் கிடையாது. ஆனா அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியலையா, இல்ல இதெல்லாம் பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா திமுக? இதுதான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து திமுகவோட பிரச்சனை, நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா மக்களாகிய நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி ஆட்சி, ஒரே கட்சி தான் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு உறுதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிகளுடைய கம்பல்ஷன் இது வந்து பல நேரங்கள்ல வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல இழுப்பாங்க அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் குளறுபடிகள் வந்து விடக்கூடாது. வந்தா பிரச்சனை நமக்கு தான். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.